வணக்கம் நேயர்களே. கோவையிலிருந்து கோவிந்தராஜ் பேசுகிறேன். 2024 சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த கல் போட்டால் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிற டாபிக் தான் பேசுகிறோம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு மாணிக்க கல் போடுங்க அப்படின்னு சொல்லி பொதுவாக ராசி பலனில் சொல்லியிருப்பாங்க. அதனால நானும் திரும்ப அதவே சொல்லுவேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது ஒரு ராசிக்கு, ஒரு நட்சத்திரத்துக்கு, ஒரு தசைக்கு, புத்திக்குன்னு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாடலேஷனை கல் போட்டு ஒரு அதிர்ஷ்டம் வருமானு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்னது ஒரு புதுமையான விஷயம், ஒரு மக்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். இந்த டாபிக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா நம்ம பார்த்துட்டு வேணும்னு தேவைப்பட்டா கால் பண்ணுங்க. இப்ப அந்த மாணிக்கம் சொல்ல சூரியனுக்குரிய கல், நீங்க இந்த ராசி பிரகாரம் இந்த கல் போட்டுக்க சொல்லித்தான் நம்ம எல்லாரும் பெரும்பாலும் எல்லாத்துடைய மனசுலயும் இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் இயற்கை. இதுல ஒரு 100 பேத்துல ஒருத்தங்களுக்கு இருக்கும் மாணிக்க கல் போட்டுக்கலாம் அப்படின்னு. எல்லாத்துக்கும் அதே மாதிரி இருக்காது. அப்ப இந்த சிம்ம ராசிக்காரங்க பூரா எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்களா? ஒருத்தர் பிறந்திருப்பாங்க, ஒருத்தர் வளர்ந்துருப்பாங்க, ஒருத்தர் ஸ்கூலுக்கு போவாங்க, அப்படி தொழில் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்குமே இந்த கல் பொருந்துமா அப்படிங்கிறதுலாம் பொருந்தாது. இது பொதுவா இந்த கல்லை பத்தி சொல்லும் போது பொதுவா நிறைய கல்லை பத்தி நிறைய சொல்லி ஒவ்வொருத்தங்களும் அந்த சிம்ம ராசிக்காரங்க இந்த கல் போடுங்க நல்லா இருக்குன்னு சொல்றதுனால நம்ம அதவே எல்லாரும் மைண்ட்ல செட் ஆயிடுச்சு. இது ஏன் செட் ஆகுது அப்படின்னு சொன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு கட்சியை எடுத்துட்டீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கேன்னு சொன்னா அது மைண்ட்ல செட் ஆயிருது இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு ராசியை எடுத்துட்டோம்னா நம்ம இப்போ சிம்ம ராசினா மாணிக்கம் போடுங்கன்னு சொல்லி மைண்ட்ல செட் ஆயிடுச்சு. அதனால இப்போ புதுசா ஒரு விஷயத்த சொல்லும்போது சீக்கிரம் ஒருத்தங்களுக்கு ரீச் ஆகுறது இல்லை. அதனால அவங்களுக்கு நிறைய குழப்பத்துல இருக்காங்க. நம்ம ஒரு கல் போடலாமா வேணாமா எதனால அப்படிங்கிறதுல நிறைய பிரச்சனையிலே இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு கல் வேணும், உங்களுக்கு ஒரு கிரகங்கள் பாதிப்பு இருக்காங்கிறது ஃபர்ஸ்ட் பார்க்கணும். கல் வேணுங்கிறத காட்டிலேயே கிரகங்கள் பாதிப்பு நமக்கு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் மூலியமா வச்சிருக்கிறோம். அதை செக் பண்ணும்போது நமக்கு கிரக பாதிப்புகள் இருக்குதா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும். நெகட்டிவா பாசிட்டிவான்னு தெரிஞ்சிடும். நெகட்டிவ்னா கிரகங்கள் பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம், பாசிட்டிவ்னா கிரக பாதிப்புகள் இல்லைன்னு அர்த்தம். அப்ப நமக்கு கிரக பாதிப்புகள் இருக்குதுன்னா தான் நம்ம எந்த கிரகத்துடைய பாதிப்பு இருக்குதோ அந்த கிரகத்துக்கு உண்டான கல்லை கொடுத்த உடனே அந்த கிரக தோஷம் விளைகிறோம். அதுதான் நெகட்டிவ்ல இருந்து வெளியில போறது பாசிட்டிவ்னு நம்ம சொல்றோம். இப்படித்தான் நம்ம கல்லை தேர்வு செய்யணும். இப்ப நம்ம சிம்ம ராசிக்காரங்களுக்கு மாணிக்க கல்லு அப்படின்னு எடுத்து கொடுக்கறனாலையோ, இல்ல சூரிய திசைக்குனால கொடுக்கறனாலையோ, இல்ல புத்திக்குனால கொடுக்கறனாலையோ எந்த விதமான ஒரு பலனும் கிடைக்காது. ஃபர்ஸ்ட் நம்ம நெகட்டிவ்ல இருந்து வெளியில வரணும். நம்ம நெகட்டிவா இருக்கிறோமா பாசிட்டிவா இருக்குமாங்கிறத முதல்ல பார்க்கணும். அப்ப நெகட்டிவ்ல இருந்துறோம்னா அதை ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பண்றதுக்கு என்ன பண்ணணுங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ்னு எதுவும் தெரியாம குழம்பிக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம் தெரியாம பொதுவான விஷயத்தை எடுத்தே நம்ம மைண்ட்ல போடுறோம். அப்படிலாம் போடாதீங்க. பொதுவா இப்ப என்ன நம்ம சொல்ல வர்றோம், எதுக்காக நம்ம இதை பத்தி சொல்றோம் அப்படின்னா, உங்களுக்கு நவரத்ன கல் தேவைதானா தேவை இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். பார்த்துட்டு நீங்க நவரத்ன கல்ல தேர்வு செய்யலாம். இப்ப நம்ம ஒரு வாட்ச் கட்டுறோம், ஓடுதான்னு பாக்குறோம், ஒரு போன் வாங்குறோம், யூஸ் பண்ணி பாக்குறோம், அந்த போன் ஒர்க் ஆகுதான்னு பாக்குறோம், போன் ஒர்க் ஆகுதுன்னு கொடுத்துட்றோம். இது எல்லாமே ஒர்க் ஆகுதான்னு பார்த்து வாங்குறான். நவரத்ன கல் ஒண்ணு மட்டும்தான் இன்னைக்கு வரையில யாரும் நமக்கு போட்டா அது ஒர்க் ஆகுதா, ஆக்டிவேஷன் பண்ணலையா அப்படிங்கிறத இதுவரையும் யாரும் பாக்குறது இல்லை. நம்ம மட்டும்தான் இப்ப அந்த சப்ஜெக்டை எடுத்து பேசுறோம், அதுக்கு உண்டான ஆக்டிவேஷன் பண்ணி காமிக்கணும். அப்ப ஒரு கல்லை தேர்வு செய்யும் போது, ஒரு கிரகத்துடைய கல்லை தேர்வு செய்யும் போது அந்த கிரகத்துடைய பாதிப்பு நமக்கு இருந்தா தான் நம்ம கொடுக்குறோம், இல்லைன்னா நம்ம கொடுக்கறது இல்லை. அப்ப அது மாதிரி தான் நம்ம ஒரு கிளைண்ட்டுக்கு நவரத்ன கல்லை கொடுக்கணுமே தவிர பொதுவா நம்ம ராசி பிரகாரமே தசை பிரகாரமே கொடுக்க கூடாது. அது முற்றிலும் தவறானது. இது எதுக்காக அந்த அளவுக்கு சொல்றோம் அப்படின்னா, நிறைய கிளைண்ட் என்கிட்ட நான் அந்த கல் போட்டிருக்கேன் சார், அந்த கல் போட்டிருக்கேன், இத்தனை கல் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் நம்ம எடுத்து ஓரமாவே வச்சிருக்கோம். அவங்க போட்டிருந்த கல்லையும் வச்சிருக்கிறோம், அவங்க வாங்கி பாக்கெட்ல வச்சிருக்கிற கல்லையும் நம்ம செக் பண்ணி பார்த்துருக்கோம். அவங்க முன்னாடி செக் பண்ணி பார்க்குறோம், இந்த கல்லுல பவர் இல்லைங்க, இந்த கல்லு இந்த கிரகத்துடைய பாதிப்பு உங்களுக்கு இல்லை, அந்த கல்லும் பவர் இல்லைங்கிறாங்க. அப்ப அவங்க அவ்வளவு காசு போட்டு வாங்கி வச்சு அவங்களுக்கு யூஸ் இல்லை. அப்புறம் எவ்வளவு ஃபீலிங் ஆகும் அவங்களுக்கு. அந்த மாதிரி எல்லாம் கல்ல போடாதீங்க, தேவையில்லாம போட்டு சிக்கலை உண்டாக்கிக்காதீங்க. இப்ப நம்ம இப்போ ஒரு கிளைண்ட்டுக்கு பார்த்தோம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் 4 கல் வச்சிருந்தாரு. 4 கல்லுலயுமே உயிரோட்டம் கிடையாது, 4 கல்லுமே பவர் இல்லை. அப்புறம் அவருக்கு என்னென்ன கிரகங்கள் பாதிப்பு இருக்குன்னு பார்க்கும்போது, அதே அவர் சிம்மராசிக்காரன் தான், அவருக்கு என்னென்ன கிரகங்கள் பார்க்கும்போது புதன், குரு,
ராகு, இந்த 3 கிரகங்களுடைய பாதிப்புல இருந்தாரு. அப்ப அந்த 3 கிரகத்துக்கு உண்டான ஸ்டோன் கொடுத்து ஆக்டிவேஷன் பண்ணி காமிச்சோம். அது எத்தனை கேரட் நமக்கு தேவைப்படுது, எத்தனை கேரட்டை கொடுத்தா அவர் ஆக்டிவேஷன் ஆகுது, எவ்வளவு பவர் ரேஷ் ஆகுது அப்படிங்கிறது முதற்கொண்டு செக் பண்ணி காமிச்சு அவருக்கு நம்ம செஞ்சு கொடுத்தோம். அவருக்கு டாலரா செஞ்சு கொடுத்தோம். இந்த மாதிரி தான் கிரகங்களை வந்து நம்ம பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணும்போது தான் நமக்கு யோகங்கள் வந்து ஏற்படும். கிரகங்கள்னால தான் யோகங்கள் வரும். அந்த கிரகத்தை யோகப்படுத்தணும்னா நம்ம எதுல லாக்கா இருக்கோம் அப்படிங்கிறத வந்து பொதுவா பார்க்கணும். அப்படி பார்த்துத்தான் நீங்க நவரத்ன கல்லை தேர்வு செய்யணும். நம்ம நவரத்ன கல்லை நம்ம முதல்ல போட்டிருக்கோம். நீங்க முதல்ல நவரத்ன கல் போட்டிருந்தாலும் போடலைனாலும் உங்களுக்கு தேவை இருந்தா மட்டும் பயன்படுத்திக்கங்க. தேவை இல்லாம நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். எதுக்காக சொல்றேன்னா, ஒரு கல்லுங்கிறது வந்து சாதாரணப்பட்டமே விஷயம் இல்லை. கல்லை பத்தி நிறைய நான் ஆய்வு பண்ணியிருக்கிறேன். ஒரு கிரகத்துடைய கல்லு வந்து எந்த அளவுக்கு அது வேலை செய்யுங்கிறது நமக்கு துல்லியமா தெரியும். ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு மணி நேரத்தை எடுத்துக்கும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா நீங்க ஒரு அதை ஓரைன்னு நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு கிரகம் 3 மணி நேரத்தை எடுத்துக்கும். இப்படி ஒவ்வொரு கிரகமும் 3 மணி நேரத்தை எடுக்கும் போது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் வரும். அதுல ஒரு நாளைக்கு ஒரு கிரகம் 4 மணி நேரத்தை கூட எடுத்துக்கும். இப்ப இந்த மாதிரி கிரகங்கள் வந்து எடுத்துக்கிட்டு போது இந்த கிரகங்கள் வந்து இப்ப இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை காலையில 6 to 7 சுக்கர ஓரை, 1 to 2 சுக்கர ஓரை. ஆனா இப்ப பேசுறது வந்து குரு ஓரை. இப்படி இந்த கிரகங்கள் வந்து இயக்கும் கரெக்டா அந்தந்த ஓரையில வந்து ஜாயின் பண்ணும். இப்படி அந்த கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும்போது அந்த 24 மணி நேரத்திலும் 9-7 கிரகத்தோடைய ஓரையும் கணக்குல வந்துடும். அந்த ராகு கேதுங்கிறவுடைய ஓரையில் வந்து வராது. அதுக்கு ஓரை கிடையாது. அது தோஷமான கிரகங்கள். 7 கிரகங்களுடைய நேரம் தான் 24 மணி நேரத்தை குறிக்குமே தவிர ராகு கேதுங்கிறது ஒரு தோஷமான கிரகங்கள் நேரத்தை குறிக்காது. ஏன்னா இந்த கிரகங்கள் ஓரையில மட்டும்தான் இந்த தோஷமான கிரகங்கள் உள்ள வருமே தவிர இதுக்குன்னு தனி கிரகங்கள் ஓரைகள் கிடையாது. இந்த கிரகம் ஏன்னா இதுக்குத்தான் ராகு கேது தோஷம் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி தான் அந்த கிரகங்களுடைய சப்ஜெக்ட் அப்படி வந்துகிட்டே இருக்கும். அதனால இந்த 7 கிரகங்களுடைய லாக்ல தான் நம்ம இயங்குறோமே தவிர மற்ற கிரகங்கள்னால இல்ல. அப்ப எந்த கிரகம் நம்மளையே பாதிப்பை ஏற்படுத்துது, எதனால ஏற்படுத்துது, உண்மையிலேயே கிரகங்கள்னாலதான் நமக்கு வருதா, அப்ப அந்த கிரகம் எதனால வருது அப்படிங்கிறத துல்லியமா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்க அது பாசிட்டிவ் ஆக்டிவேஷனா நெகட்டிவ் ஆக்டிவேஷனா எந்த கிரகம் அந்த கிரகத்தை கல்லு ஸ்டோன் போட்ட உடனே உங்களுக்கு எப்பப்ப எந்தெந்த கிரகத்தோட பாதிப்புல இருந்து நீங்க ஈஸியா வெளியில வரலாம், எத்தனை மணிக்கு வெளியில வரலாம். இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை வச்சுக்கோங்க, 1 to 2 சுக்கர ஓரை. இந்த சுக்கர ஓரை வந்து இந்த சுக்கரவுடைய கிரகம் வந்து உனக்கு சாதகமா இருக்குதா இல்ல, அப்ப அந்த கிரகத்தோட நெகட்டிவ் ஆக்டிவேஷன் இருந்துச்சுன்னா அந்த 1 மணி நேரத்தை நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்படி அந்த 1 மணி நேரத்தை அவாய்ட் பண்ண உடனே அடுத்த கிரகங்களுக்கு ஓரை வந்துடும். அப்ப அந்த அடுத்த ஒரு ஓரை வந்து சக்சஸ் ஆகும். இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் தனிப்பட்ட முறையில கிரகங்கள்ல இருந்து ஈஸியா தப்பிக்கலாம். இப்போ 9 கிரகங்களும் 7 கிரகங்களும் ஓர ஓடிக்கிட்டே இருக்கும் போது ஒவ்வொன்றும் ஒரு சிக்கலை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும். எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. அப்ப அந்தந்த கிரகங்கள்ல இருந்து ஈஸியா நம்ம எப்படி தப்பிக்கிறது, நம்ம செக் பண்ணி பார்த்து தான் வெளியில வர முடியும். நமக்கு எந்த கிரகம் பாதிப்பை கொடுக்குது, அந்த கிரகத்தை ஓரை எத்தனை மணிக்கு வருது, அந்த ஓரையில இருந்து நம்ம எப்படி தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்து நம்ம அதில் ஆக்டிவேஷன் பண்ணும்போது சக்சஸ் ஆகும். ஆனா பொதுவா ஓரையை கணிச்சு கொடுக்கறதுனால உங்களுக்கு பலன் கிடைக்காது. ஏன்னா பொதுவுங்கிறது வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான். ஆனா தனிப்பட்ட விஷயத்துல வந்து இப்ப இன்னைக்கு சிம்ம ராசிக்காரங்கன்னு வச்சுங்க, சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதே 24 மணி நேரத்துக்கும் 7 கிரகங்களுடைய ஓரை நேரம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா அதுல அவங்களுக்கு லாக் பண்ணிருக்க கிரகம் எது, அந்த ஓரையில வந்து அதை வந்து அவங்க லாக் பண்ணிடணும். அந்த ஓரையில அவங்களுக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அந்த 1 ஹவரை வந்து ஈஸியா வெளியில வந்துடணும். அந்த 1 ஹவர் முடிஞ்சவனே அடுத்த கிரகத்துடைய ஓரும் போது உங்களுக்கு சாதகமா வரும். அப்படித்தான் கிரகங்கள்ல இருந்து நம்ம ஈஸியா தப்பிச்சு நம்மளுடைய ஆக்டிவேஷன் வந்து பாசிட்டிவா கொண்டு போயிடலாம். அப்படி கொண்டுட்டு போகும்போது 7.5 சனியோ ராகு கேது பயிற்சியோ நமக்கு சாதகமான இல்லாத இடத்துக்கு வரும்போது நமக்கு பாதிப்பு வராது. இப்ப 8க்கு அஷ்டமத்து சனி வந்தா நம்ம பாதிப்பு கொடுக்கணும் பொதுவா சொல்லுவாங்கல்ல. இப்ப இந்த மாதிரி எல்லாம் கணிச்சு நம்ம கையில வச்சுட்டோம்னா நமக்கு இந்த நேரத்துல வந்து நமக்கு அந்த பாதிப்பு கொடுக்காது. ஏன்னா அந்தந்த கிரகங்கள் நமக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடிய கிரகத்தை வந்து நம்ம சாட்டா கையிலேயே கொடுத்துருவோம். அப்ப ஈஸியா நீங்க வந்து யூடியூப் சேனல்ல நம்ம பாக்குற மாதிரி அழகா நான் உங்களுக்கு சாட்டு கொடுத்துருவேன். அழகா நீங்க செல்லில் எடுத்து டச் பண்ணீங்கன்னா எத்தனை மணிக்கு நம்ம இந்த நேரத்துலயோ அந்த மணிக்கு அந்த நேரத்தை வந்து நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த நேரம் வந்து உங்களுக்கு சக்சஸா கொடுக்கும். இப்படி ஈஸியா வந்து நம்ம 7 சனியா இருந்தாலும் அஷ்டமத்து சனியா இருந்தாலும் சனி பயிற்சியா இருந்தாலும் இதுல இருந்து கிரகங்கள்ல இருந்து, ஏன்னா கிரக பயிற்சி தான் நடக்குது, இந்த கிரகங்கள் வந்து ஈஸியா நம்ம வெளியில வந்துடலாம். அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம சக்சஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சு ஒருத்தங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணிட்டோம்னா நீங்க 7 சனியா இருந்தாலும் சரி அஷ்டமத்து சனியா இருந்தாலும் எந்த ஒரு கிரகங்களுடைய பாதிப்புல இருந்தாலும் தசையா இருந்தாலும் புத்தியா இருந்தாலும்
போட்டால் நமக்கு பாதிப்புல இருந்து ஈஸியா வெளியில வந்துட முடியும். இப்படி ஒரு ஷார்ட் போட்டு நம்ம கையில நேரா நீங்க எடுத்து படிச்சுட்டு இருக்க வேண்டியதில்லை. சிம்பிளா ஷார்ட்டை கையில கொடுத்துருவேன் அழகா. அதை எடுத்து நீங்க கையில பார்த்துனா அந்த டயத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா சக்சஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்படித்தான் நம்ம எதுல லாக் பண்ணி இருக்கிறோம்? கிரகங்கள்னால லாக் பண்ணி இருக்கிறோமா, இல்ல சாபத்தினால லாக் பண்ணி இருக்கிறோமா, இல்ல தெய்வத்தினால லாக் பண்ணி இருக்கிறோமா, இப்படிங்கிறத நம்ம ஆய்வு செஞ்சு எதுல ஒரு மனிதன் லாக் ஆகி இருக்கிறான், அந்த லாக்கை எப்படி எடுத்து விடுறது, லாக்கை எடுத்து விடணும், அதான் முக்கியம். இப்போ ஒருத்தங்களுக்கு கணிக்க தெரியும், ஒருத்தங்களுக்கு சொல்ல தெரியும், இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கும், ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பவர். அப்படின்னா இப்ப ஜாதகத்தை கணிக்கிறவர் ஒருத்தரா இருப்பாரு, இப்ப கைரேகை கணிக்கிறவர் ஒருத்தரா இருப்பாரு, கால் பெருவேக கணிக்கிற ஒருத்தரா இருப்பாரு. எல்லாமே ஆனா கிரகங்களை வச்சுதான் வரும். நீங்க என்ன கணிப்பு போட்டீங்கன்னாலும் அந்த 7 கிரகங்களை ஒட்டித்தான் அந்த கணிப்பு உள்ளமே தவிர கிரகங்கள் இல்லாம எந்த கணிப்பும் வராது. அப்ப அந்த கிரகத்தை நம்ம எப்படி நமக்கு சாதகமா மாத்திக்கொள்ளணும், அந்த கிரகத்தை எப்படி சாதகமா நமக்கு ஆக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். அதைத்தான் நம்ம புதுசா அந்த ஆக்டிவேஷன் பண்ணா அந்த கிரக பாதிப்புல ஈஸியா வெளியில வரலாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப அந்த மாதிரி போகும்போதுதான் நம்ம ஈஸியா நம்ம வெளியில வர முடியும், பிரச்சனையில இருந்து வெளியில வர முடியும், பாதிப்புல இருந்து வெளியில வர முடியும், நம்ம லைஃப்பை சக்சஸ் பண்ண முடியும். இப்படி எல்லாம் டைம்கள் இருக்கு. இப்படி இந்த டைம் எல்லாம் நம்ம ஆக்டிவேஷன் பண்ணும்போது சக்சஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சியில நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலியமா வரக்கூடிய நிகழ்ச்சியை பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி நேயர்களே, வணக்கம்.